ரஷ்ய அதிபர் புடின் கிழக்கு ஜெர்மனிக்கான மாஸ்கோவின் உளவாளியாக 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். இவர் பணியாற்றிய போது கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி என்று இரண்டும் பிரிந்திருந்தன. அப்போது கிழக்கு ஜெர்மனி கம்யூனிச சித்தாந்தம் கொண்டிருந்தது. சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டில் கிழக்கு ஜெர்மனி இருந்தது. அங்கு உளவாளியாக இருந்து மாஸ்கோவுக்கு ரகசிய தகவல்களை புடின் பரிமாறிக்கொண்டு இருந்தார். பின்னர் 2 ஜெர்மனியும் ஒன்றிணைந்த பின்னர் சோவியத் யூனியன் திரும்பினார். ஆனால் இதற்கு பின்னர் சோவியத் யூனியன் உடைந்தது. அதிலிருந்து பிரிந்த ரஷ்யாவின் அதிபரானார் புடின். இவருக்கு இதனால்தான் ஜெர்மன் என்றாலே பிடிக்காது. ஒருமுறை ஜெர்மன் முன்னாள் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இவரை சந்திக்க ரஷ்யா வந்திருந்தார். மெர்க்கல் முன்பு நாயை நிறுத்தி பயத்தை காட்டியிருக்கிறார் புடின். மெர்க்கலுக்கு நாய் என்றாலே பயமாம். பின்னர் இது தனக்கு தெரியாது என்றும் மெர்க்கலிடம் மன்னிப்பு கேட்டார் புடின். இந்த ஞாபகம் தானோ என்னவோ, அலாஸ்கா வந்திருந்த புடினுக்கு B-2 பாம்பர் பயத்தை ட்ரம்ப் காட்டியிருக்கலாம். ஆனாலும் புடின் நமட்டு சிரிப்பு சிரித்து சென்றார். இதைவிட பல ஆயுதங்களை ரஷ்யா வைத்திருக்கிறது என்பது ட்ரம்ப்புக்கு தெரியவில்லை, பாவம். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.